கவர்மெண்ட் கிட்ட எப்படி சார் இது கண்ட்ரோல் போச்சு? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வராங்க. டாஸ்மாக் எப்படி உருவாச்சு, எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? கருணாநிதி கவர்மெண்ட். இந்த கள்ளச்சாராயனால ஆமாம், அந்த மாதிரி அதீத உயிரிழப்புகள் ஏற்பட்டது, நிறையா போராட்டங்கள். இது தொடர்ச்சியாக ஏன் டாஸ்மாக் அப்படின்னா அன்ஆர்கனைஸ்டாக அதை மேனுஃபேக்சரிங் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுனால அதை வாங்கி குடிச்சிட்டு இறந்தவங்களோட எண்ணிக்கை ஏராளம். வணக்கம் மக்களே, திஸ் இஸ் பாட்காஸ்ட் சீரிஸ். இந்த பாட்காஸ்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட மோஸ்ட் கான்ட்ரோவர்சியல் சிஸ்டம் டாஸ்மாக். ஒரு சைடு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரெவன்யூ, பட் இன்னொரு சைட்ல ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ், வயலன்ஸ், அடிக்ஷன். தமிழ்நாட்டுக்கு டாஸ்மாக் நெசசிட்டியா இல்ல சொசைட்டியை ஸ்லோவா டிஸ்ட்ராய் பண்ற சிஸ்டமா? யூத் கிட்ட ஆல்கஹால் கல்ச்சர் இன்க்ரீஸ் ஆகுதா, சினிமா அண்ட் சோஷியல் மீடியா தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா? கவர்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ் இருக்கா? கம்ப்ளீட் பேன் பாசிபிளா? இது மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் எனக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி எல்லாருக்குமே இருக்கு. ஸோ இந்த டாப்பிக்கை எமோஷனலாக இல்லாமல் ப்ராக்டிக்கலாக ஃபேக்ட்ஸோட டீப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யார் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ஒரு காமன் மேன். எல்லாருமே காமன் மேன் தான். இந்த காமன் மேன் தான் டிஸ்கஸ் பண்ணதான் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது நம்ம டியூபிடாக்கோட ஃபவுண்டர் மிஸ்டர் ராசகோபால் சார் கிட்ட தான். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. டுடே டாபிக் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். அப்புறம் என்ன டியூபிஸ், லெட்ஸ் பிகின். நீங்கள் வந்துட்டு பேஸ் எல்லாமே சொல்லிட்டீங்க, மெசபட்டோமியா அங்கே எங்கேன்னு போயிட்டு எல்லாமே முடிச்சிட்டிங்க. இப்போ எனக்கு என்ன இதுனா, நீங்கள் சொன்ன வரைக்கும் எனக்கு புரிஞ்சது இந்த ஆல்கஹால் வந்துட்டு நேற்று வந்தது இல்லை. ஆதி காலத்து மனுஷர்கள்லேருந்து அதுக்கப்புறம் ராஜா காலத்துக்கு வந்து இப்போ இருக்கிற பீப்புள்ஸ், அதாவது மனித குல பழக்கம். மனித குல பழக்கம் இப்போ இருக்கிற வரைக்கும் வந்துருச்சு. எனக்கு என்ன டவுட்னா, கவர்மெண்ட் கிட்ட எப்படி சார் இது கண்ட்ரோல் போச்சு? டாஸ்மாக் எப்படி உருவாச்சு, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? டாஸ்மார்க்கை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, ஏன் டாஸ்மாக் அப்படின்னா 1935-37 டைம்லேருந்து ஆரம்பிக்கிறோம். சார் இருங்க சார், சரக்கு பட்டி கேட்டால் 10,000 எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு ஆதாமேவால் அந்த காலத்துக்கு போயிட்டு அங்கே போயிட்டீங்க. டாஸ்மாகை பற்றி கேட்டால் மறுபடியும் 1937 மறுபடியும் அங்கே போகிறீங்க. வரலாறு மிகவும் முக்கியம் அமைச்சரே. வரலாறு இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, ஓகேங்க சார். ஸோ ஏன்னா அதிலிருந்து சரியான புரிதல், எந்த ஒரு விஷயத்தையும் சரியான கோணத்தில் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேங்க சார். சரியான டைரெக்ஷனில் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, சரியான வரலாறை தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஸோ அந்த விஷயத்தில் அப்ரோச் வந்து சரியாக இருக்கும். ஓகேங்க. ஸோ தென் அதுக்கு நம்மளுக்கு தகுதி வரும். ஓகேங்க. அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு. ஓகேங்க சார். ஓகேவே. எஸ் சார். எதுவுமே தெரியாமல் நடுவில் பூந்து நம்ம பேசணுன்னா அதுக்கான தகுதி நம்மளுக்கு கிடையாது. ஆமாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேங்க, கண்டிப்பாக. ஸோ தட் அதனால தான் இது தேவை. 1935 ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1935 தான் ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வராங்க. ஸோ அது வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன் கிடையாது. ஓகேங்க. அது வந்து அவங்க பிரிட்டிஷோட ரூல் சொல்லலாம், ஒரு ஆக்ட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1935 கொண்டு வராங்க. இந்த 35 கொண்டு வந்த ஆக்ட் இருக்கு இல்லையா, எஸ் சார், இந்த ஆக்ட் தான் நம்மளுக்கு ஒரு ப்ரொவினன்ஸ், ஒரு சுதந்திரத்தை வழங்குச்சு. என்ன சுதந்திரம்? ஒரு ரூல்ஸ் மாதிரியா சார்? முழு சுதந்திரம் 1947. இந்த ஆக்ட் என்ன பண்ணுச்சுன்னா, ஸ்டேட் லெவல் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கான சப்போர்ட் கொண்டு வந்தது. புரியுது சார். இப்போ அப்போ மாகாணம் அப்படி அந்த மெட்ராஸ் மாகாணம் அதெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரியில் கேள்விப்பட்டிருப்போம், மக்களும் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஸோ அன்னைக்கு இருந்த மெட்ராஸ் மாகாணம், அதாவது இன்னைக்கான தமிழ்நாடு. ஸோ அந்த மெட்ராஸ் மாகாணங்கிறது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஆந்திராவில் 50%, ஈவன் ஒடிஷாவில் சில போர்ஷன்ஸு, சில கர்நாடகாவில் கொஞ்சம் பகுதி, இப்போ இருக்கிற கேரளாவில் கொஞ்சம் பகுதி, இது எல்லாம் சேர்ந்து தான் மெட்ராஸ் மாகாணம் இருந்தது. ஸோ இந்த 1935 கொண்டு வந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் வந்துட்டு ஒரு பை பிரிட்டிஷ் அது வந்து இந்த மாகாணத்துக்கான ஸ்டேட் அந்தஸ்தை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு, மினிஸ்ட்ரிஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஆக்ட் சப்போர்ட்டாக இருந்தது. மெயினாக எலெக்ஷன் வைக்கிறதுக்கு இந்த ரூல் வந்து சப்போர்ட் பண்ணுச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் 1937 ஃபர்ஸ்ட் வந்து மெட்ராஸ் மாகாணத்தில் எலெக்ஷன் கொண்டு வராங்க. 1937. ஆமாம். ஸோ இந்த 1935 பிரிட்டிஷ் கவர்மெண்டால் க்ரியேட் பண்ணப்பட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் தான் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கான
ப்ரொவினன்ஸ் அந்த சுதந்திரத்தை, அதை விச் மீன்ஸ் அதுக்கான சில சலுகைகளில் அங்கீகாரம், சில உரிமைகள் அப்படி சொல்கிறோம். அதை வந்து கிரியேட் பண்ணிச்சு 1935 கொண்டு வந்த பிரிட்டிஷோட இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட். அது ஒரு ஆக்ட் மாதிரி, ஓகேங்களா, ஒரு சட்டம் மாதிரி. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து 1935 ஃபர்ஸ்ட் எலெக்ஷனை நம்ம மெட்ராஸ் மாகாணத்தில் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அன்னைக்கு இருந்த மெட்ராஸ் மாகாணத்துக்கு திரு ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள், ராஜாஜி. ஸோ அவர்கள் வந்து முதல் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் போஸ்ட் முதலமைச்சராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறார். ஸோ தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே ஆக்சுவலாக இந்த டாஸ்மாக் அதுக்கு ஒரு கனெக்ட் இருக்குது. டாஸ்மாக்ங்கிறது ஒரு கவர்மெண்டோட ஒரு கம்பெனி, ஒரு டிவிஷன். பட் இட் இஸ் அ மது மற்றும் மது விலக்கு சம்மந்தப்பட்ட. ஸோ அப்போ வந்து அந்த டைம்லேயே மதுன்றது ஒரு ப்ராப்ளமாக தான் இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்து கள்ளுக்கடைகள்லேருந்து சாராய கடைகள்லேருந்து நிறையா இருந்தது. ஸோ அதை வந்து ஒரு மதுவில்லாத மாநிலமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து சுதந்திரத்துக்கு முன்னாடி 10 வருடங்களுக்கு முன்னாடியே அந்த கவர்மெண்ட் இது மது விலக்கு அமன் பண்ணார். ஸோ அமன் பண்ணி கிட்டத்தட்ட அதன் மூலயமா வந்து சில டிஸ்ட்ரிக்ஸை வந்து பூரண மது விலக்கு கொண்டு வந்தார். ஸோ அதை தொடர்ந்து வந்த நம்மளுடைய ஓமந்தூரார் அவர்கள், தென் அவரை தொடர்ந்து வரக்கூடிய காமராஜர் அவர்கள், அவரை தொடர்ந்து வந்த அண்ணா அவர்கள், இவர்கள் வரைக்குமே இது வந்து பல பிரச்சனைகள் இருந்தது மதுவிலக்கு அமல்படுத்த. ஆமாம், ஏன்னா டோப்பமைன் இப்போ இல்லை, நீங்கள் வந்து இது டோப்பமைனுக்கு எகென்ஸ்டாக தான் நீங்கள் வந்து இதை பண்ணுறீங்க. அதாவது இப்போ இயல்பாகவே ஒரு மனிதனா ஒரு சமுதாயம் ஒரு பழக்கத்துக்கு அடிமையாக இருக்குது. அந்த பழக்கத்துக்கு திரும்பி தூண்டுது உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் அவைலபிலிட்டியை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா மது விலக்குன்ற மூலயமா டோட்டலாக சொசைட்டிலேருந்து எவாக்குவேட் பண்ணுறீங்க, வெளியே எடுக்கிறீங்க, நிறுத்துறீங்க, தடை போடுறீங்க. அப்படிங்கும்போது இதுக்கு பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் இந்த பழக்கத்தை திரும்ப பண்ணணும் அப்படின்னு வந்து தூண்டுற ஒரு மனிதன் ஆல்ரெடி அது பழகிட்டாங்க, அதுக்கான ஹேபிட் அடிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் திரும்ப இதை தேடுறதுனால இந்த டிமாண்ட் வருது. டிமாண்ட் டு பி த பீக் அப்படி போகுது. ஸோ டிமாண்ட் பீக்குக்கு போனால் நம்ம பேசின மாதிரி ஏற்கனவே டிமாண்ட் போச்சுனாவே அதுக்கான சந்தை உருவாக ஆரம்பிச்சிடும், பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடும். இதர் இட் இஸ் லீகல் ஆர் இல்லீகல். ஸோ அப்போ லீகல் சப்போர்ட் பண்ணாதனால அந்த டைமில் ஆஃபீஸில் இல்லீகலாக கள்ளுக்கடைகள், கள்ளச்சாராயங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு தமிழ்நாட்டில். இந்த வர ஆரம்பிக்கும் போது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இது ஒரு அன்ஆர்கனைஸ்டாக தானே இருக்குது. மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து தேர் இஸ் அ நோ லிமிட்டேஷன் இல்லை, ப்ராப்பராக இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அது அவங்க பாட்டுக்கு அந்த லைக் அந்த மிக்சிங் வந்து அதுக்கான பர்சன்டேஜ் வந்து அளவும் தாண்டி ப்ரொசீஜர் நம்மளுக்கு தெரியாது. ஆக்சுவலி அந்த ப்ரொசீஜரில் வந்து லாட் ஆஃப் குளறுபடிகள் நடந்து அன்ஆர்கனைஸ்டாக அதை மேனுஃபேக்சரிங் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுனால அதை வாங்கி குடிச்சிட்டு இறந்தவங்களோட எண்ணிக்கை ஏராளம். இந்த கள்ளச்சாராயனால. ஆமாம், கரெக்ட். அந்த மாதிரி அதீத உயிரிழப்புகள் ஏற்பட்டது, நிறையா போராட்டங்கள். இது தொடர்ச்சியாக 1937 திரு கோபாலாச்சாரியார்கள் அவர்களோட காலத்தில் ஆரம்பிச்சு, ராஜாஜி காலத்தில் ஆரம்பிச்சு. தென் நீ அடுத்து நெக்ஸ்ட் நம்ம வந்து ஓமந்தூரார் அவர்கள், காமராஜர் அவர்களாகட்டும், அண்ணா அவர்களாகட்டும், டில் ஈவன் கருணாநிதி கவர்மெண்ட் அவர்களுடைய கவர்மெண்ட் வரைக்குமே வந்து இது பல பிரச்சனைகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் நடுவில் இந்த பூரண மது விலக்குன்றது அமலில் தான் இருந்தது. சட்டத்தின்படி ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய பாலிசி படி நீங்கள் மது விற்பதோ மது வாங்குவதோ சட்டப்படி குற்றம், அன்லெஸ் அதர்வைஸ் சம் மெடிக்கல் எக்ஸப்ஷன்ஸ். ஒரு மெடிக்கல் காரணங்களுக்காக நீங்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு பர்சன்டேஜ் மருத்துவரோட பரிந்துரைப்படி நீங்கள் வாங்கி கன்சியூம் பண்ணிக்கலாம். அதர் தென் தட் நார்மலாக அதை பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ லீகலி இட் இஸ் ப்ரோஹிபிட்டட், தடை. அதை வாங்கினால் குற்றம். அதுக்கு வந்து ஈவன் பனிஷ்மெண்ட், பெனாலிட்டி, இந்த மாதிரிலாம் ஈவன் 3 வருஷம் 5 வருஷம் வரைக்குமே கூட ஜெயில் பனிஷ்மெண்ட் எல்லாமே கூட சட்டத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அதுக்கு வந்த ஆட்சியாளர்கள். பட் எவ்வளவோ சிரமங்களுக்கு நடுவில் அதை கண்டினியூ தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஒரே ஒரு ப்ராப்ளம் வந்து கருணாநிதி அவர்கள் 1971 கருணாநிதி அவர்கள் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகும்போது அப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் நடக்குது. என்னன்னா அந்த டைமில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. புதுசாக
மது விலக்கை நீங்கள் வந்து பூரண மது விலக்கு மதுவை பேன் பண்ணுற கூடிய ஸ்டேட்ஸ் புதுசாக ஓகே பண்ண போகிற ஸ்டேட்ஸ்க்கான அந்த இழப்பு வருவாய் இழப்பு இருக்குல்ல, அது மூலயமா ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கும் இல்லையா, அந்த இழப்புக்கான இழப்பீடை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அப்போது இதை கேட்ட கருணாநிதி அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏற்கனவே நம்ம கிட்ட தான் மது விலக்கு அமலில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணி எங்களுக்கு அந்த வருவாய் இழப்பை தாங்க கூடுங்கன்னு கேட்கும்போது அவங்க ஒரு பாயிண்ட்டை வைக்கிறாங்க. இது புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்களுக்கு தான், ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் பண்ணி நடைமுறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் அப்ளை ஆகாது அப்படின்னு அவங்க இந்தியன் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ அந்த சொல்லும்போது அந்த சுச்சுவேஷனில் ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பொருளாதார இழப்பில் இருக்குது. மீன்ஸ் அதாவது அதாவது நீங்கள் ஒரு ஃபினான்சியல் இன்சஃபிஷியன்சி சொல்லுவோம். நம்மளுக்கு வந்து ஃபண்டு வந்து ஷார்ட்டேஜில் இருக்குது எக்கச்சக்கமாக. அரசு சம்மந்தப்பட்ட திட்டங்களை வந்து நிறைவேற்றுறதுக்கு எக்கச்சக்கமான ஃபண்டு வந்து தேவைப்படுது. ஸோ ஃபண்ட் ஷார்ட்டேஜில் நம்ம கவர்மெண்ட் இருக்குது. அப்போ இப்படி இருக்கும்போது அவங்க அந்த மாதிரி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு ரிப்ளை வரும்போது இது வந்து ஒன்லி நியூவாக மதுவிலக்கு அமெண்ட் பண்ணுற ஸ்டேட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ப்ரிவிலேஜ், ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ரிவிலேஜ் கிடையாதுன்னு சொன்னோன்னா நம்ம கலைஞர்கள் கோவத்துக்கு குஷத்துக்கு போயிட்டார். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போ நாங்கள் வந்து மது விலக்கை கேன்சல் பண்ணிடுறோம். நீங்கள் எப்போ எங்களுக்கு வந்து அப்போ மது விலக்கு கேன்சல் பண்ணிட்டா திருப்பி மது விற்பனை ஆகிற ஸ்டேட்டாக மாறியும்ல. அப்போ மாறிடுச்சுன்னா அப்போ திருப்பி நாங்கள் புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்ல, நாங்கள் எப்போ நீங்கள் எப்போ எங்களுக்கு காசு கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள், அப்போ நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அது வரைக்கும் பல போராட்டங்களுக்கு நடுவே, பல கிரைசஸ்க்கு நடுவே, ஃபினான்ஷியல் கிரைசஸ், பல லீகல் கிரைசஸ்க்கு நடுவில் அமலில் இருந்த மது விலக்கு ஃபஸ்ட்டு 1971 இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம் அண்ட் டினைங். அதனால இது ஒரு லெவல் பிளேயிங், இது ஒரு நியாயப்படி தப்பு தான். ஸோ அப்போ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த மாதிரி ஒரு டினை பண்ணதுனால, அந்த மது விலக்கு அமலில் இருக்கிறதுனால இடப்படக்கூடிய வருமான இழப்புக்கான சன்மானத்தை அவங்க கொடுக்க தவறுனதுனால, பாரபட்சம் காட்டினதுனால இவர் திரும்பவும் அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டார். ஸோ 1971 மது விலக்கு அமெண்ட்மெண்ட்டில் இருந்த ஒரு ஸ்டேட்டு தமிழ்நாடு. ஆனால் அதே 1971 ஸோ என்ன செய்கிறாங்க, ஃபண்டு ஷார்ட்டேஜ்னால திரு கருணாநிதி அவர்களுடைய கவர்மெண்ட்டு வருவாயின் காரணம் காட்டி, வருவாய் பற்றாக்குறை காரணம் காட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மற்ற புதுசாக மதுவிலக்கு அமெண்ட்மெண்ட் பண்ணப்பட்ட ஸ்டேட்டுக்கு கொடுத்த அதே வருமான இழப்பீடு அங்கீகாரத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுக்காதனால மதுவிலக்கை கேன்சல் பண்ணுறாரு, ரத்து பண்ணு. அப்போ மது விற்பனை ஆகலாம் சட்டப்படி. ப்ரோஹிபிட்டடாக இருந்தது பர்மிட்டட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்க்கு மது வந்து மாற ஆரம்பிச்சு. எகெயின் அவர் வந்து 1971 போட்டார். 74 திரும்பவும் பிளாக் பண்ணுறாரு. அவரே பிளாக் பண்ணுறாரு. ஏன்? இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு என்ன ஃபண்டு தரேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஃபண்டு தரேன்லாம் சொல்லலை. ஆக்சுவலாக வந்து ரீசன் வந்து பயங்கர பப்ளிக் அஃபெக்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, பப்ளிக் வந்து போராட்டங்கள் ஏன் பண்ணுறீங்க அப்படின்றது இல்லை. ஒரு இவ்வளோ வரைக்கும் ஒரு டீசெண்டாக ஒரு மதுங்கிறது ஒரு நாட்டுக்கு வீட்டுக்கு கேடான ஒரு விஷயம். ஸோ அப்பேற்பட்ட விஷயத்த கவர்மெண்ட்டே வந்து பர்மிட் பண்ணி ஓகே விற்றுக்கலாம். இவ்வளோ நாளாக எப்போ இருந்து சுதந்திரத்துக்கு பின்னாடி இருந்து 1937 இருந்து ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன டைம்ல இருந்து 74 வருஷம் 71 வரைக்கும் இருந்த பல சிரமங்களுக்கு நடுவில் ப்ரோஹிபிட்டட் தான். அவங்க அதை ப்ரோஹிபிட் மீறி பண்ணுறவங்களுக்கான பனிஷ்மெண்ட், அதை மீறி உயிர் போகிறவங்களுக்கு போயிட்டு இருந்து, இது எல்லா பிரச்சனைகள் இருந்தது. ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராப்ளம் தான். பட் சஸ்டைன் பண்ணிட்டு இருந்தாலும் 1971 திரு கருணாநிதி அவர்கள் அதை வந்து மது விலக்கை ப்ரோஹிபிட்டட்லேருந்து பர்மிட்டடுக்கு மாற்றுறாரு. திரும்பவும் பொதுமக்கள் மத்தியில் எழுந்த பயங்கரமான போராட்டத்தின் விளைவாக அவர் திரும்பவும் 1974 திரும்பியும் மதுவிலக்கு அமல்படுத்துறாரு. திருப்பியும் ப்ரோஹிபிட்டட் பர்மிட்டட்லேருந்து ப்ரோஹிபிட்டட் மாற்றிடுறாரு, தடை. ஸோ தென் அங்கே இருந்து 83 திரு எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி வருது. ஸோ அப்போ வரும்பொழுது திருப்பியும் மதுவிலக்கு பர்மிட் பண்ணப்படுது, அதாவது ரத்து செய்யப்படுது. மதுவிலக்கு ரத்து செய்யப்பட்டுட்டு மது வந்து பர்மிட் பண்ணப்படுது. ஸோ அப்போ தான் உருவான கம்பெனி தான் டாஸ்மாக். ஸோ திரு எம்ஜிஆர்கள் 1983 முன்னாடி அவர் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணதே நான் வந்து மதுவுக்கு எதிரானவன், மதுவிலக்கு சட்டத்தை எப்பயும் நாங்கள் வந்து மதுவிலக்கு எப்பவுமே அமலில் தான் இருக்கும், மது வந்து சேல் வந்து எப்பவுமே ப்ரோஹிபிட்டட் தான், தடை தான் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும், இது என் தாய் மீதானை சத்தியம் சொல்லி தான் வந்தார். பட் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மது வந்து பேண்டில் இருக்கிறனால இந்த கள்ள சந்தைகள், நான் தான் சொன்னது இல்லையா, டிமாண்ட் அதுக்கான டிமாண்ட்ஸை வந்து நீங்கள் எப்பவுமே இருக்கும் பொழுது அதை நீங்கள் வந்து ப்ரோஹிபிட் பண்ணும் பொழுது அது கள்ள சந்தை உருவாயிடும் ஆட்டோமேட்டிக்காகவே.
ஓகே. ஏன்னா பிகாஸ் ஆஃப் டிமாண்ட் இருக்குது. டிமாண்ட். ஸோ டிமாண்ட் இருக்கிறதுனால அந்த கன்சப்ஷன் எல்லா சட்டங்களையும் மீறி நான் வாங்க தயாராக இருக்கேன் ஒரு பொருள் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக விற்பனையாளர்கள் உருவாகுவாங்க. அதன் மூலயமா வரக்கூடிய சட்ட பிரச்சனைகள் வருது. அதை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறதுக்கும் கள்ளச்சாராயத்தை கண்ட்ரோல் வச்சுருக்கிறதுக்கும் கவர்மெண்ட் வந்து எக்ஸ்பென்சஸ் பண்ணுது. நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ், அதுக்கான ப்ராசஸ், அதுக்கான செக் போஸ்ட்டு, அதுக்கான செக் பாயிண்ட்ஸு, இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து தே ஆர் ஸ்பெண்டிங் அ லாட் ஆஃப் மனி டு மெயின்டைன் தி அந்த லிக்கரை வந்து பேனில் வச்சுது, அதை கண்ட்ரோலில் வச்சு விச் மீன்ஸ் அது உள்ள சந்தையில் புழக்கத்தில் வராமல் இருக்கிறதுக்காக, கள்ளச்சாராயங்கள் காய்ச்சப்படாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சைடு எக்கச்சக்க செலவு. இன்னொரு சைடு இது எல்லாத்தையும் மீறியும் மக்களோட கன்சப்ஷன், கள்ளச்சாராய கன்சப்ஷன், அதனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள், அந்த மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட நியூசன்ஸ் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு முடிவு பண்ணுறாரு, சரி இது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எல்லாருமே தோற்று தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 1983 மது விலக்கை வந்து நாங்கள் ரத்து பண்ணிடுறோம். ஸோ மது வந்து இனி வந்து விற்பனை செய்யலாம் அப்படின்னு. பட் இது ஒரு ஆர்கனைஸ்டு வேல இருக்கணும். இது ப்ரைவேட் கண்ட்ரோல் இருந்தால் தானே பிரச்சனை அதிகமாக வருது. அவங்க சௌகரியத்துக்கு ஏதோ ஒரு பிராண்டை இம்போர்ட் பண்ணி விற்கிறாங்க, அவங்க சௌகரியத்துக்கு ஒரு டூப்ளிகேட் சரக்கு விற்கிறாங்க, அவங்க எல்லாம் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கக்கூடிய குளறுபடிகள், அதை ஏலத்தில் எடுக்கக்கூடிய குளறுபடிகள், அதாவது அந்த இந்த ஏரியாவுக்கு இத்தனை கடைகள் அப்படின்னு எடுக்கக்கூடிய ஏகப்பட்ட குளறுபடி, எல்லாத்துலேயும் குளறுபடி. ஸோ அந்த குளறுபடிகள்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸோ டாஸ்மார்க் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் ஒரு விங், தமிழ்நாடு அரசு மார்க்கெட்டிங் கார்பரேஷன் அப்படிங்கிற டாஸ்மார்க்ங்கிற ஒரு நிறுவனத்தை ஃபார்ம் பண்ணுறாங்க. இதோட மெயின் 1983 இதோட மெயின் ஒர்க் என்னன்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய அனைத்து பிரைவேட் லிக்கர் ஷாப்ஸ் லைசன்ஸ் கொடுப்பாங்க. லிக்கர் ஷாப் நீங்கள் லைசன்ஸ் வாங்கிக்கிறீங்க, எடுத்துக்கிறீங்க. ஆனால் இந்த லிக்கர் ஷாப்புக்கு சப்ளை பண்ணக்கூடிய, நீங்கள் எங்கேருந்து லிக்கரை வாங்கணும்னா ஒரே இடத்துல இருந்து தான் வாங்க முடியும். அது கவர்மெண்ட் கிட்ட இருந்து, டாஸ்மார்க்லேருந்து தான். ஆமாம், டாஸ்மார்க் என்ன பண்ணணும்னா லிக்கர்ஸை வந்து இம்போர்ட் பண்ணி இந்த மாதிரி லைசன்ஸ்டு லிக்கர் ஷாப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சப்ளை பண்ணும். அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு ஆர்கனைஸ்டு செல்லிங் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வராங்க. சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் பில்லிங் இருக்குது. அப்படிங்கால இவங்களால வந்து குவாலிட்டியை, அதாவது இந்த மதுவால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் மற்றும் அது தரத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை அவங்களால ரிமூவ் பண்ண முடிஞ்சது. ஒரு குவாலிட்டியை மெயின்டைன் பண்ண முடிஞ்சது. ஒரு ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரக்சரை அவங்களால கிரியேட் பண்ண முடிஞ்சது. இந்த ஒரு காரணத்துக்காக தான் ஃபஸ்ட்டு டாஸ்மார்க் அப்படிங்கிறது வந்தது. டாஸ்மார்க் இஸ் நாட் அண்ட் ரீட்டைல் கம்பெனி. மதுவை விற்பனை செய்யறதுக்காக கொண்டு வந்த கம்பெனி இல்லை, கண்ட்ரோல் பண்றதுக்காக. டிஸ்ட்ரிபியூஷன் பிரைவேட் லிக்கர் ஷாப்ஸ் இருந்தது, லைசன்ஸ் பேஸ்டு. அந்த ஷாப்க்கு லிக்கர்ஸை சப்ளை பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ இவங்க வந்து ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய எல்லா லைசன்ஸ்டு லிக்கர் ஷாப்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க லிக்கர்ஸை. ஸோ இதுதான் பாயிண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டாஸ்மார்க். இதுக்கு அடுத்த வந்த அடுத்தடுத்த கவர்மெண்ட்ஸ், அகெயின் கருணாநிதி அவர்களுடைய கவர்மெண்ட், ஜெயலலிதா அம்மா கவர்மெண்ட், இவங்களோட கவர்மெண்ட்ஸை அடுத்தடுத்து வந்து அதுக்கான ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்குறாங்க. விச் மீன்ஸ் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷனில் மட்டுமே இருந்த ஒரு டாஸ்மாக் நிறுவனம் எகெயின் உற்பத்தியிலையும் இறங்குறாங்க. எகெயின் ரீட்டைல் ஓனாக சொந்தமாக ரீட்டைல், அதாவது இதெல்லாம் பார் 2003 வரைக்குமே ப்ரைவேட் லிக்கர் ஷாப்க்கான லைசன்ஸ் இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. 2003 வந்து லிக்கர் ஷாப்க்கான எல்லா லைசன்ஸையும் கேன்சல் பண்ணிவிட்டு டைரெக்டாக டாஸ்மாக் நிறுவனமே ரீட்டைல் ஷாப்ஸ், லிக்கர் ஷாப்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் 3. இந்த 2003 தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எல்லா டாஸ்மாகோடைய லிக்கர் ஷாப்புக்கான ஒரு பேஸ் பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ இதன் மூலமா என்ன ஆகுது, கவர்மெண்ட் நினச்சதெல்லாம் என்னென்னா ஒரு ஃபுல் கண்ட்ரோல் சிஸ்டம் கிடைக்குது. விச் மீன்ஸ் மேனுஃபேக்சரிங், டிஸ்ட்ரிபியூஷன், சேல்ஸ், இந்த மூணுமே என்டையர் கண்ட்ரோல் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. கவர்மெண்ட் நினைக்கிறது என்னென்னா இது என்டையர் மேனுஃபேக்சரிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ரீட்டைல் இந்த மூணுமே அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அவங்க நினைக்கிறது, பரிந்துரைக்கிறது எல்லாமே என்னென்னா ஃபுல் கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்கும். அதனால ஸோ எப்போ வேணாலும் நம்ம அளவுகளை குறைக்க முடியும், அளவுகளை கூட்ட முடியும். ரீட்டைல் கடைகள் எங்கே வைக்கணும், கடைகள் எங்கே இருக்கணும், எங்கே இருக்கக்கூடாது, எவ்வளோ எண்ணிக்கையில் இருக்கணும், டைமிங் எப்போ ஓப்பன் பண்ணணும், எல்லாத்தையும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நம்பினாங்க. அது அவங்களால பண்ணவும் முடியுது பிகாஸ் ஆஃப் சிங்கிள் டிஸ்ட்ரிபியூஷன் மெக்கானிசத்துக்கு கீழே இருக்கிறதுனால. ஸோ இதில் நிறையா இதோட எதிர்வினைன்னு ஒன்று இருக்கும், வினை எதிர்வினை. இது இருந்தால் அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அது பினாமி கம்பெனிஸாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் அரசியல் தலைவர்களோட பிரச்சனை அது போயிட்டு தான் இருக்குது. மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்து அரசியல்
பொலிட்டிக்கல் பர்சன்ஸே இன்டைரக்டாக வந்து அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. தென் டிஸ்ட்ரிபியூஷனில் சில முறைகேடுகள் இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம். ஸோ வினை எதிர்வினைங்கிற சில விஷயங்களை தரம் குவாலிட்டி இல்லை, ஆமாம் குவாலிட்டி வந்து ரொம்ப லோவாக இருக்குது, அது அந்த தரத்தில் இருக்கிறது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு எதிர்வினை பங்கு இருக்குது. பட் நம்ம அதுக்குள்ளே போக தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம வந்து ஒய் இஸ் அ டாஸ்மாக் எப்படி வந்துச்சு, இப்போ ஓவரால் நம்ம ஏற்கனவே பேசினது இங்கே என்ன சீரியஸ்னஸ், இங்கே என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னா இந்த டோபமைன் டோபமைன் அடிக்ட் அந்த கிட்டத்தட்ட 15% மக்கள் தொகையில் 15% பீப்புள் வந்து ஃப்ரீக்வெண்ட் ஆல்கஹால் இன்டேக் பண்ணுறவங்களா இருக்காங்க. தொடர்ச்சியான மது பழக்கம் உள்ளவர்கள் எண்ணிக்கை சராசரியாக 12-15% ஓகேங்க சார் கிட்டத்தட்ட. ஸோ இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சராசரியாக கிட்டத்தட்ட 4.5 லிட்டர்லேருந்து 5 லிட்டர் வரைக்கும் பர் ஆனத்துக்கு கன்சப்ஷன் பண்ணுறாங்க. இட் இஸ் அ ஹை ரேஷியோ தென் எந்த கண்ட்ரி நான் சொன்ன நம்பர் 1 பிளேஸில் இருக்குது, ரொமேனியாவை கம்பேர் பண்ணும்போது காட்டிலும் இது வந்து ஹை. ஸோ அப்போது இங்கே என்ன தெரியுதுன்னா, இங்கே நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும், குறிப்பிட்ட தமிழ்நாடுகள் பொறுத்த வரைக்கும், நம்மளுடைய சொசைட்டி இஸ் நம்மளுடைய வெல்த், நம்ம சொசைட்டி இஸ் நம்மளோட ஃபியூச்சர். ஸோ நம்ம சொசைட்டியில் இந்த மது பழக்கம் எந்த அளவில் வந்து ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குடிக்கிறாங்க, ஸ்ட்ராங் குடிகாரர்களாக இருக்காங்க. அதுதான் பிரச்சனை. குடிக்கிறது பிரச்சனை இல்லை, அது நீ எவ்வளோ குடிக்கிற, அதாவது எந்த அளவுக்குன்னா அவங்க வந்து டிசிஷன் அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு, நிதானத்தை குலைக்கும் வகையில் அவங்களுடைய முடிவுகளை ஒரு ப்ராப்பர் டைரக்ஷன்லேருந்து இன்ப்ராப்பர் டைரக்ஷனுக்கு மாற்றக்கூடிய வகையில் இருக்குதுங்கிறது தான் இங்கே கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா வன்முறை சம்பவங்கள் மொத்த சொசைட்டிக்கே ஒரு பிரச்சனையான ஒரு விஷயம். இந்த வன்முறை சம்பவங்கள் நடந்திருக்குது இல்லையா, இதில் இந்த மது அப்படிங்கிறது இந்த வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பாங்கல்ல, அதில் 40-50% பேர் வந்து இந்த வன்முறையில் ஈடுபட்டவங்கள் மது எடுத்ததுக்கு பிறகு இந்த வன்முறையில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது ரெக்கார்ட். அதே மாதிரி தொடர்ந்து வரக்கூடிய பாலியல் வன்புணர்ச்சி, which means பாலியல் கிரைம்ஸ், இதுலேயும் பார்த்தீங்கன்னா 30-40% கிரைம்ஸ் வந்து ஆல்கஹால் அருந்து அவங்க அந்த கிரைமில் ஈடுபட்டவங்க ஆல்கஹால் கன்சியூம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரெக்கார்டு. இந்த மாதிரி மர்டர் அந்த மாதிரியான எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையுமே ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 35-40% அந்த கிரைமில் ஈடுபட்டவங்க இந்த ஆல்கஹாலை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், கன்சியூம் பண்ணதுக்கப்புறம் இந்த கிரைம் நடந்திருக்கு. ஸோ அப்போது நீங்கள் அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் கேட்கலாம். என்ன கொஸ்டின்? அப்போ ஆல்கஹால் தான் எல்லா கிரைமுக்கும் காரணமா அப்படிங்கிறது தான் அடுத்த கொஸ்டின். ஆக்சுவலாக ஆல்கஹால் தான் காரணம், ஆல்கஹால் இன்டேக் பண்ண எல்லாருமே கிரைம் பண்ணுவாங்கன்றது ரீசன் கிடையாது. ஓகேவா? பட் இந்த ஆல்கஹால் என்ன பண்ணுதுன்னா, உங்களுடைய நீங்கள் ஏற்கனவே ஒரு தாட் இருக்கும், ஏற்கனவே ஒரு தப்பான கண்ணோட்டம், தவறான எண்ணம் இருக்கும். இந்த ஆல்கஹால் எடுக்கும்போது அந்த எண்ணத்தை எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிற ஒரு உணர்வு கிரியேட் ஆகும், லைக் ட்ரிகர் பண்ணுது. ஓகேங்க சார். ஸோ அந்த ப்ராசஸை இந்த மது வந்து பண்ணுதுன்றதில் இட் இஸ் ப்ரூவ்டு சயின்டிஃபிக்லி. இட் இஸ் நாட் கிரியேட்டட், இஸ் சப்போர்ட். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஏதாவது ஒரு இது சொல்ல, மச்சான் பார்த்துக்கலாண்டா, அந்த மாதிரி நான் இருக்கேன்டா பார்த்துக்கலாண்டான்னு சொல்கிறேன். எஸ், அதாவது ஏற்கனவே அவங்க ஒரு டிசிஷனில் இருப்பாங்க, அவங்களோட எண்ணம் இருக்கும், உள்ளுக்குள்ளே இருக்கும், அந்த தீய எண்ணம் மனசுக்குள்ளே இருக்கும், யோசிச்சுட்டு பண்ணலாமா வேணாமான்னு சொல்லும் போது அந்த தீய எண்ணம் உள்ளே இருக்கும். இந்த லிக்கர் உள்ள போய் என்ன பண்ணுதுன்னா, அந்த டோபமைன் என்ஹான்ஸ் பண்ணி அதை பண்ண தூண்டுதலுக்கு ஒரு அடிப்படை காரணமாக அமையுது. ஒன்று. ரெண்டாவது, இதோட தொடர் ஹேபிட்ஸ், த கிரைம் விசஸ் இதனால் லைஃப் அஃபெக்டிங். எல்லாருமே கிரைமுக்கு ஈடுபடுறது இல்லை. ஏன்னா அடிப்படையில் யாருக்குமே அதிக பேருக்கு வந்து கெட்டன இருக்காது. பாலியல் வன்புணர்வு பண்ணணும்னோ, இல்லை ஒரு ஒரு பிரச்சனையில் ஈடுபடணும்னோ, ஒருத்தர்கிட்ட சண்டைக்கு போகணும்னோ, ஒருத்தரை அழிக்கணும்னோ அந்த எண்ணத்தில் பெரும்பாலான மக்கள் இருக்க மாட்டாங்க. பகை உணர்வில் பெரும்பாலான மக்கள் இருக்க மாட்டாங்க. ஆனால் இதை எப்படி பெரும்பாலானவர்கள் மக்களை பாதிக்குது அப்படின்னா, ஆல்கஹால் எப்படி பாதிக்குதுன்னா, ஆல்கஹால் எடுத்ததுக்கப்புறம் ட்ரைவ் பண்ணுறாங்க, ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். அப்போது அவங்களுடைய நிதான கண்ட்ரோல் இல்லை, ஸோ கண்ட்ரோல் இல்லாமல் போய் விபத்துகள் ஏற்படுது. அந்த விபத்துகள் ஏற்படுறதுல இவர்கள் மட்டும் பாதிக்கப்படுறது, அந்த ஆப்போசிட் வண்டியில் வந்தவங்களும் அவங்க இன்னசென்ட்டாகவே இருந்தாலும், எந்த பழக்கத்துக்கு இருந்தாலும் அவங்க வாழ்க்கையும் தடம் புரண்டு போயிடுது. இது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். அண்ட் தென் இவங்க தொடர்ச்சியான இன்டேக் எடுத்து ஆல்கஹால் எடுத்து டூ மச் ஆஃப் ஆல்கஹால் கன்சப்ஷன்
விச் மீன்ஸ் அளவுக்கு மீறி எடுத்து அதை இன்னர் ஆர்கன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகி உடல் ரீதியா ஆமாம். ஸோ அது லிவர்லேருந்து ப்ராப்ளம் ஆரம்பிச்சு கிட்னிலேருந்து குடல்கள்லேருந்து பலவேறுபட்ட பிரச்சனைகள் வந்து அவங்களுடைய ஏஜிங் லைஃப்பை கிட்டத்தட்ட 10 to 20 இயர்ஸ் வரைக்குமே இது வந்து என்ன பண்ணுது, லைஃப் ஸ்பேனை கம்மி பண்ணுது. ஸோ இப்போ இது எந்த அளவில் இன்றைக்கி இருக்கிற கலாச்சாரம் அப்படிங்கிறது போயிடுச்சு அப்படின்னாக்க, இட் இஸ் அ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே தான் ரொம்ப 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 நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். எப்பவுமே மாணவர்கள் இந்தியாவின் எதிர்காலம். எஸ் சார், கண்டிப்பாக. ஸோ மாணவர்கள் சமுதாயங்கள் தான் இளைஞர்கள். ஆமாம், இன்றைக்கி இருக்கிற குழந்தைகளை நம்பி தான் நாளை இந்தியாவுடைய வெல்த் இருக்குது. எஸ் சார். ஸோ இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த மது அப்படின்றது இன்றைக்கி வந்து நிறையா ரீசன்ட் நியூஸில் பார்க்குறோம். பள்ளி மாணவர்கள் வரைக்கும் இது வந்து கன்செப்ஷன் லெவல் போக ஆரம்பிக்குது. ஸோ அப்போ என்ன காரணத்துக்காக இந்த கவர்மெண்ட் கையில் எடுத்ததோ, இந்த டாஸ்மாக்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததோ, என்ன காரணத்துக்காக, ஐ கான்ட் கண்ட்ரோல் எனி லெவல். ஆமாம், எப்போ வேணால் நாங்கள் குறைக்கலாம். இந்த மது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, ஒரு பொருளை என்னால் முழு கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முடியும் அந்த ரீசன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்காக வேண்டி தான் இந்த டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு உருவாச்சு. அந்த விஷயத்தை நம்மளுமே அமைதியாக அந்த பாயிண்ட் வேலிட் பாயிண்ட் அப்படின்னு எல்லா ஆராய்ச்சியாளர்களும் சரி, எல்லா வந்து நீதி அரசர்களும் சரி, சட்ட நிபுணர்களும் சரி, அந்த பாயிண்ட்டை வேலிடாக ஏற்றுக்கக்கூடிய பாயிண்ட்டாக இருக்குது. ஆனால் அதை வந்து அந்த பாயிண்ட் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் எனி பாயிண்ட் ஆஃப் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் எப்படி ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கையில் அந்த லிக்கர் போச்சுங்கிறதுக்கு ஆன்சர் பண்ணணுமா வேணாமா? கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா அவங்க அதை சொல்லி தானே அதை ஆரம்பிச்சிருக்காங்க. ரைட். ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து கவர்மெண்ட்டும் சரி, நம்ம வெகுஜன மக்களும் சரி திங்க் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட், மிகப்பெரிய பாயிண்ட். நம்மளுக்குமே சிவிக் சென்ஸுங்கிறது வேணும், சோசியல் உணர்வுங்கிறது வேணும், சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது வேணும். அட் த சேம் டைம் என்ன காரணம் காட்டி இந்த டாஸ்மாக்ங்கிறத இன்னி வரைக்கும் எல்லா கவர்மெண்ட்ஸும் ரன் பண்ணிட்டு வராங்களோ அதை முழுமையாக அவங்க பண்ணணும். கண்டிப்பாக சார். ஸோ தே கேன் கண்ட்ரோல் எனி பாயிண்ட் ஆஃப் லெவல், ப்ரொடியூசிங் லெவல், டிஸ்ட்ரிபியூஷன் லெவல், சேல் லெவல், விற்பனை அப்படிங்கிறதும் அவங்க கையிலேருந்து தான் ஆரம்பிக்குது. ஓகேங்க. அப்படிங்கும்போது ஒரு பொருளை விற்கும் நான் அந்த பொருள் போகக்கூடாத ஒரு கையில் இருந்ததுன்னா அதுக்கு நான் தான் காரணம். நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஆப்வியஸ்லி கண்டிப்பாக. இது வந்து ஒரு நாள் எங்கேயோ நடந்ததுன்னா நம்ம அதை கன்சிடர் பண்ண வேண்டாம். அது ஏதாச்சும் ஒரு தொடர்ச்சியாக நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் தான் ரெஸ்பான்சிபிள். ரைட். அங்கே என்ன வேலிடேஷன் சிஸ்டம் கடைபிடிக்கப்படுது, என்ன வேலிடேஷன் ப்ராசஸ் அங்கே வந்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தேர் இஸ் அ கொஸ்டின் மார்க். ஓகே. அப்போ நம்மளோட எதிர்பார்ப்புன்றது என்னென்னா, த கவர்மெண்ட், என்னோட தனிப்பட்ட ஒரு பாயிண்ட் என்னவா நினைக்கிறேன்னா, ஸோ கவர்மெண்ட்டை வந்து ஒரு ஒரு லிக்கரை வந்து சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி தே ஷுட் மெயின்டைன் த ப்ராப்பர் ரெக்கார்டிக்கல் டேட்டா. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஐடியா சொல்கிறீங்க. சிம்பிளாக ஒரே ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்க சார். ஓகே. இப்போ நீங்கள் போயிட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வீட்டுக்கு தேவையான பொருட்கள், மளிகை பொருட்கள் வாங்குறீங்க. பில் போடுவாங்களா, போட மாட்டாங்க? கண்டிப்பாக போடுவாங்க. உங்கள் ஃபோன் நம்பர் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்க? ஈவன் தோ நீங்கள் B2C கன்சியூம் பண்ணுற கன்சியூமராக இருந்தாலும் குறைந்தபட்சம் உங்களுடைய மொபைல் எண், உங்களுடைய பேர் பதிவிட்டு அந்த பில் கொடுப்பாங்க. எஸ், ஓகேவா? ஆனால் இதுவே நீங்கள் வந்து டாஸ்மாகோடைய ரீட்டைல் ஷாப்பில் போயிட்டு ஏதாவது ஒரு ஆல்கஹால் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அங்கே மொபைல் நம்பரும் கேட்க மாட்டாங்க, பேரும் கேட்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்ககிட்ட அந்த மாதிரியான ஒரு பில்லிங் கம்ப்யூட்டரோ ஒரு சிஸ்டமோ கூட இல்லை. ஆமாங்க சார். அவங்க எதன் அடிப்படையில் இவ்வளோ பொருள் விற்றேன் அப்படிங்கிறது அது தெரியல, நம்மளுக்குமே தெரியாது. எஸ் சார். அவங்க இதை எப்படி அக்கௌண்ட் பண்ணுறாங்க, அது எப்படி ரிப்போர்ட் பண்ணுறாங்க, மேபி அந்த வேல்யூவை மேட்ச் பண்ணிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். மைட் பி தான் அந்த எம்ஆர்பியை மேட்ச் பண்ணி. இப்போ இன்றைக்கி வந்து அவங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த ஷாப்புக்கு இவ்வளோ ஒர்த் ஆஃப் பாட்டில்ஸ் போயிருக்குன்னு தெரியும். மேபி அதுக்கான குவான்டிட்டி பேஸ் பண்ணி இப்போ 150 ரூபா பாட்டிலில் 10 பாட்டில் குறைஞ்சதுன்னா 1500 இந்த கடையிலேருந்து எனக்கு கட்டணும் அப்படி வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதை யாருக்கு விற்றாங்க, என்ன பண்ணாங்க, தே டோன்ட் மைண்ட் இட். அப்போது இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் எனக்கு வருது. அப்போது தே டோன்ட் மைண்ட் இட், ஹூ தே பாட், யார் இதை வாங்குறாங்கிறத கவனத்தில் கொள்றதுக்கு ஆர்வம் இல்லைங்கிறது தான் நாங்கள் வெளிப்பாடு. அதுதான் நாங்கள் இருக்கிற பாயிண்ட். அதை ஒத்துக்கணும்ல. அப்போ இதுக்காக அந்த டாஸ்மாக், ஐ கேன் கண்ட்ரோல் த டிஸ்ட்ரிபியூஷன், ஐ கேன் கண்ட்ரோல் த மேனுஃபேக்சரிங், ஐ கேன் கண்ட்ரோல் த ரீட்டைல் அப்படின்னு இருக்கிற அந்த பொறுப்பு சரியாக எக்ஸ்டெண்ட் ஆகலையோ? கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் ஆகலை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அந்த இடத்துல வருது. கண்டிப்பாக. ஸோ அப்போ என்ன பண்ணணும்?
ஸோ தே ஹேவ் டு இம்ப்ளிமெண்ட் அ பில்லிங் சிஸ்டம் கம்பல்சரி. மினிமம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆதார் ஐடியோ, ஏன்னா ஆதார் ஐடி வாங்கினாங்கன்னா இன்றைக்கி எல்லாமே ஆன்லைன் டிஜிட்டலைஸ்டு. இந்த ஆதாருக்கு மது விற்கலாமா வேணாமாங்கிறது நீங்கள் ஆதார் ஐடி என்டர் பண்ணும்போதே எரர் அடிச்சிடும். ஏன்னா ஏஜ் தெரியும். ஆதார் ஏபிஐ வழியாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேட்டா கிடச்சிரும். ஆதார் என்டர் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஏஜ், எனி ஓட்டர் ஐடி எடுத்தாலும் ஏஜ் தெரிய போகுது, டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தாலும் ஏஜ் தெரிய போகுது. ஸோ அந்த டேட்டா எல்லாமே இன்றைக்கி ஏபிஐ டிரான்சாக்ஷன் வழியாக பில் கவுண்டர்லேயே இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து அண்டர் ஏஜில் இருக்காங்க, அண்டர் 18 வாட் எவர் இட் இஸ். ஆக்சுவலாக 18ங்கிறதே தர் இஸ் அ டிபேட்டபிள் மார்க். அது எப்படி மேரேஜே 21 ஆனால் லிக்கர் எடுக்கிறதுக்கு 18. ஸோ அது ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட். அதை வி கேன் டிபேட் செப்பரேட்லி. பட் நான் என்ன சொல்கிறேன்னா அட்லீஸ்ட் அந்த 18 அப்படிங்கிறதே வந்து வேலிடேஷன் கிடையாது. ஸோ தட் இந்த மாதிரி ஒரு பில்லிங் சிஸ்டத்தை அவங்க வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன பெரிய எக்ஸ்பென்சஸ். ஒரு கடைக்கு ஒரே ஒரு கம்ப்யூட்டர், அவ்வளோதான். ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன். இது கவர்மெண்டால் பண்ண முடியாதா? கண்டிப்பாக முடியும். ரைட். இப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலயமா ஸோ அவங்களால கவர்மெண்ட்டால் இதை யார் வாங்குறாங்கிற ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட் இருக்கா இல்லையா அதை வந்து அட்ரஸ் பண்ண முடியும். ஸோ தென் சீரியல் நம்பர், அந்த பாட்டிலோட சீரியல் நம்பர் முதல் கொண்டு இந்த பாட்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கூல் பையன் ஒரு ஆல்கஹால் கன்சப்ஷன் பண்ணுறான். அந்த பாட்டிலை நீங்கள் அட்ரஸ் பண்ண முடியுமா? பாட்டிலை ட்ரேஸ் பண்ணி போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் அந்த பாட்டிலை கைப்பற்ற முடியும். அந்த பாட்டிலில் சீரியல் நம்பர் இருக்குமா? அந்த சீரியல் நம்பர் யார் அக்கௌண்ட்டில் வாங்கியிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியும். அப்போ வாங்கினா இவங்க வந்து 18 அண்டர் 18க்கு ஆல்கஹால் ஹேபிட் வரக்கூடாதுங்கிறது கவர்மெண்டோட இன்டென்ஷன். அப்போ அது வந்து நீங்கள் அதை கவர்மெண்ட் ரூல் அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்களுக்கு யாராவது வாங்கியே கொடுத்தா கூட யார் அக்கௌண்ட் மூலயமா வாங்கி கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சிருமா? கண்டிப்பாக தெரியும். அப்போ பனிஷ்மெண்ட்டோ பெனாலிட்டியோ ஃபைனோ அவங்க மேலே தூக்கி போட்டால் அவங்க திரும்ப அந்த தப்பு பண்ண மாட்டாங்களா? கண்டிப்பாக. ஸோ அப்போ அண்டர் ஏஜ் பீப்புளுக்கு போகாதா? பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, இப்போ ஒரு சிட்டிசன் ஒரு லெவலுக்கு மீறி இப்போ வந்து ஒரு ஆஸ் பர் த மெடிக்கல் ஹிஸ்ட்ரி படி ஒரு பர்சன் இவ்வளோ அளவுக்கு மேலே ஆல்கஹால் எடுத்தாங்கன்னா அவங்க வந்து டோபமைன் அடிக்ட், விச் மீன்ஸ் ஆல்கஹால் அடிக்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணப்படுவோம். ஓகே. நீங்கள் கண்ட்ரோலில் இருக்கீங்களா, அது வந்து நீங்கள் அடிக்டா நான் அடிக்டாங்கிறதுக்கு தேர் இஸ் அ அளவு இருக்குது ஆஸ் பர் த மெடிக்கல் ரெக்கார்ட் படி. இப்போது ஒரு அளவு வச்சுக்கலாம் நீங்களே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 இயருக்கு ஒரு 1 லிட்டர்னு வச்சுக்கோ, ஒரு எக்ஸாம்பிள். 1 இயருக்கு 1 லிட்டர். ஓகே. ஸோ அப்போ கவர்மெண்ட் வந்து இதை ஈஸியாக தே கேன் கண்ட்ரோல். அப்போது இவ்வளோ அளவு தான் அட் அ டைமில் வாங்க முடியும். ஒரு டைம் வாங்கினதுக்கும் அடுத்த தடவை வாங்குறதுக்கும் நடுவில் மினிமம் இவ்வளோ டேஸ் கேப் இருக்கணும். இதை கவர்மெண்ட்டில் பண்ண முடியுமா முடியாதா? இந்த பில்லிங் சிஸ்டம் வரது மூலயமா முடியும். இப்போ இருக்கிற டெக்னாலஜி வச்சு கண்டிப்பாக முடியும், தாராளமாக பண்ண முடியும். அப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஈவன் 18+ இருந்தால் 18+ இருந்தால் கூட ஸோ அப்போது அந்த சிஸ்டமில் என்டர் பண்ணும்பொழுதே லாஸ்ட் பர்ச்சேஸ் இவ்வளவு, லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் இந்த காலாண்டில் இவ்வளோ அளவு ஆல்கஹால் ஆல்ரெடி வாங்கிட்டாங்க, இந்த அக்கௌண்ட்டில் இனிமேல் வாங்க முடியாது. இனி அடுத்த ஆண்டு வேணால் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியும். எஸ் சார். ஸோ தென் அதை நீங்கள் தொடர்ந்து பேஸ்ட் ஆன் கன்சப்ஷன் பேஸ் பண்ணி அப்போது இவங்க எவ்வளோ அளவுகள் எடுக்கிறாங்க, அப்போது உங்களால் அடிக்ட்ஸ் யாருங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு வாலண்டியர் கவுன்சிலிங்கோ இல்லை வாலண்டியர் மானிட்டரிங்கோ we can able to implement. இப்போ குற்ற பின்னணி இருக்கா? எஸ் சார். குற்ற பின்னணி யார் மேலையெல்லாம் எஃப்ஐஆர் ஆகி யார் மேலையெல்லாம் வந்து தொடர்ச்சியான குற்றங்கள் கோர்ட்டில் ப்ரூஃப் பண்ணப்பட்டிருக்கோ அவங்களையெல்லாம் ப்ரோஹிபிட்டட் லிஸ்ட்டில் போடலாமா? போடலாம். அப்போ அவங்க லிக்கருக்கு போய் லிக்கர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நிற்கும் போது அவங்கள ஐடி என்டர் பண்ணும்போது அவங்க ப்ரோஹிபிட்டட் பர்சனா? உங்களுக்கு கொடுக்க முடியாது போங்கன்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இது எல்லாம் இந்த மாதிரியான முறைப்படுத்தப்பட்ட விற்பனை, கட்டுப்படுத்தப்பட்ட விற்பனை பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதன் மூலயமா வரக்கூடிய ஒரு மதுவினால் நடக்கக்கூடிய ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை மதுவினால் நடக்கக்கூடிய சமூக சீரழிவோ நடக்காமல் அட்லீஸ்ட் we can reduce the percentages. Yes sir. And moreover இது எல்லாத்துக்கு மேலே ஒரு ட்விஸ்ட் பாயிண்ட் இருக்குது. நீங்கள் இன்னும் ஒரு படி சோஷியல் அவேர்னஸ் எடுக்கணும்னா இந்த டேட்டா இருக்குல்ல, ஆல்கஹால் கன்சப்ஷன் டேட்டா, இந்த டேட்டாவை நீங்கள் ஏபிஐ வழியாக எல்லா கம்பெனிஸ்க்கும் கொடுக்கலாம். இப்போ நான் ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ பண்ணுறேன் இன்றைக்கி, நான் என்னோடய கம்பெனி வச்சுருக்கேன், என் கம்பெனிக்கு வந்து ரொம்ப ஆல்கஹால் அடிக்ட் எடுத்துக்கணும்னு எனக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்குமா? இல்லை, கண்டிப்பாக இல்லையா. யார் எந்த பிஸ்னஸ்மேனும் யோசிக்க மாட்டாங்க. நான் வந்து எப்படி நீங்கள் வந்து ஒரு இது செக் பண்ணுறீங்க, சிவில் ஸ்கோர் செக் பண்ணுறீங்க, ஒருத்தட்ட கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவருக்கு கடனை திருப்பி தெளிசல தகுதி இருக்கா அப்படிங்கிற ஒரு சிவில் ஸ்கோர். அது மாதிரி இப்போ இவருக்கு ஆல்கஹாலோடைய கன்சப்ஷன் எந்த அளவு, விச் மீன்ஸ் இவர் ஆல்கஹால் அடிக்டா இல்லை நான் அடிக்டா, அப்படி அடிக்ட் இல்லைனாலும் எந்த அளவில் இவர் அக்கேஷனல் ட்ரிங்கரா இல்லை கண்டினியூஸ் ட்ரிங்கரா இல்லை ப்ரீ அடிக்ட் ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்கிறாரான்னு இதை பேஸ் பண்ணி இந்த டேட்டா உங்களோட ஆதார்
ஆதார் கார்டை போட்டாவே வெப்சைட்டில் வர மாதிரி இருந்ததுன்னா அப்போ வந்து சோசியலில் ஒரு அவேர்னஸ் வரும். கண்டிப்பாக. இல்லை நம்ம குடித்தோன்னா நம்மளோட பயோவில் இது வந்து அப்டேட் ஆகிடும். நாளைக்கு எந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ போனாலும் என்னப்பா இவ்வளோ பாட்டிலாக வாங்கி குடிச்சிருக்க, உனக்கு உருப்படலான்னு சொல்லி யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லையா, இதே தான் வேலையா? புரியுதா? கண்டிப்பாக சார். நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போது இந்த மது ஒரு பழக்கம். எஸ் சார். இது ஏதோ ஒரு உற்சாகம் தருது, உணர்வை தருது. இது எந்த லிமிட்டில் இருக்கணுமோ அந்த லிமிட்டில் இருக்கணும். ஸோ அந்த லிமிட்டில் வைக்கிறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை கவர்மெண்ட் பரிசீலிச்சே ஆகணும். கண்டிப்பாக சார். அதுக்கான குறைந்தபட்ச இம்ப்ளிமெண்டையாவது கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணணுங்கிறது ஆஸ் அ சிட்டிசனா, காமன் மேனா என்னோட ஆசை சார். ஆனால் நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல ஐடியா, செம்ம ஐடியா சார். அது இந்த கடைசியில் சொன்னீங்களே அந்த இன்டர்வியூ விஷயம், சத்தியமாக பயமாக இருக்குது. அது மாதிரிலாம் வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு வரணும்ல. கண்டிப்பாக சார். அப்போ தான் அவங்களுக்கு வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து. இப்போது மேனுஃபேக்சரிங், டிஸ்ட்ரிபியூஷன், ரீட்டைலுங்கிறது மிகப்பெரிய மேசிவ் டாஸ்க்கு. எஸ் சார். அதை சூப்பராக பண்ணுது. எஸ் சார். டாஸ்மாக் நிறுவனம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கடைசியாக எங்கே கவனம் செலுத்தணுமோ அங்கே கோட்டை விட்டாங்களே, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து. ஆனால் ஆக்சுவலி இது கண்டிப்பாக பண்ணி தானே சார் ஆகுது. ஸோ அப்போ மினிமம் பில்லிங் சிஸ்டத்தை இட்ஸ் மேனேட்ரி பண்ணணும். எல்லா ரீட்டைல் ஷாப்லேயும் இருக்கணும். வித் த ஐடி ப்ரூஃப், வித் கிளியர் ஹிஸ்ட்ரி டேட்டா அதில் வந்து அசோசியேட் ஆகணும். அப்போ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பேசிக்காக எல்லா இடத்துலையுமே இந்த பில்லிங்கும், அதுக்கப்புறம் இந்த ஆதார் கார்டு வந்துட்டு அப்படி காமிச்சாலே இந்த ஸ்கூல் பசங்கிட்டலாம் ஆல்கஹால் போகிறது. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். பாட்டில் மேலே போடுறீங்களே. எஸ் சார். மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு. அதையே மொபைல் நம்பர் வாங்குங்க, ஆதார் நம்பர் வாங்குங்க, பேரண்டல் நம்பர், கார்டியன் நம்பர் வாங்குங்க, மெசேஜ் அனுப்புங்க. உங்கள் நம்பருக்கும் மெசேஜ் அனுப்புங்க, கார்டியன் நம்பருக்கும் மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்ஸ் ஃபார் பர்ச்சேஸ். ஸோ தட் நீங்கள் பாட்டில் மேலே போடுறீங்கல்ல, மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு சொல்லிட்டு, அதே தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் ஒரு பில்லிங் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அதில் வந்து ப்ராப்பர் ஐடி ப்ரூஃப் மூலயமா பில் பண்ணுங்கள். B2Cக்கு ஒரு கன்சியூமருக்கு பில் பண்ணும்போது ப்ராப்பர் ஐடி ப்ரூஃப் மூலயமா பில் பண்ணுங்கள். அந்த ஐடி ப்ரூஃபுக்கு கீழேயே வந்து ஃபோன் நம்பர் இருக்கும், ப்ரைமரி கான்டாக்ட் அண்ட் கார்டியன் கான்டாக்ட் வாங்குங்க. ஒரு தேங்க்ஸ் அனுப்புங்க மெசேஜ் மூலயமா. தேங்க்ஸ் ஃபார் த பர்ச்சேஸ். இப்போ நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போனீங்கன்னா அவங்க கடைக்காரங்க வந்து ஒரு மொபைல் ஷாப் போனீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் த பர்ச்சேஸ், இந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்ணி இருக்கீங்க, தேங்க்ஸ் சொல்லி அனுப்புறாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு குறுஞ்செய்தி அனுப்புங்க, ஒரு வாட்ஸ்அப்லேயோ ஒரு மெசேஜ்லேயோ. அந்த கார்டியன் நம்பருக்கும் இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து இந்த மாதிரி உங்கள் பையன் ஆள்கள் வாங்கியிருக்கான், இது மூலயமா டாஸ்மாக் வருவாய் இருக்குது, ரொம்ப நன்றி. அதே சமயம் நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கிங்க உங்கள் பையனோட ஹெல்த் அண்ட் வெல்த்தை அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அது பையன் அதுக்கு ஒரு வரவே மாட்டானே. அது ரெண்டாவது பாட்டு. அது வர்றான் வரல, அட்லீஸ்ட் இதெல்லாம் தான் வந்து ஒரு அவேர்னஸ், இதாக தானே ஒரு அட்டென்ஷன், இதாக தான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக ஐ திங்க் சோஷியல் மீடியா அகெயின் த பவர்ஃபுல் மீடியம் மைட் பி இந்த டிஸ்கஷனை ஏதாவது ஒரு அஃபீஷியல்ஸோ இல்லை வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸோ இல்லை பொலிட்டிக்கல் அஃபீஷியல்ஸோ கண்டிப்பாக பார்ப்பாங்க. மைட் பி இந்த வீடியோனால் ஒரு சின்ன ஒரு 0.1% இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு பாயிண்டில் ஒரு நடைமுறைக்கு வந்ததுன்னா, ஸோ அது வந்து அந்த கிரெடிட்ஸ் கோஸ் டு ஃபியூச்சர் இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டாக அமையும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அட்லீஸ்ட் நீங்கள் சொன்ன அந்த பில்லிங் சிஸ்டம் வரட்டும் சார், அது கண்டிப்பாக வரும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக ஏன்னா சொன்ன ஐடியாஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. கடைசியில் சொன்னீங்க பார்த்தீங்களா, தேங்க்ஸ் ஃபார் பர்ச்சேசிங்கு. ஷியோர், அதுதான் வேறு லெவல் ஐடியா சார். அது சூப்பராக இருந்துச்சு சார். ரைட், கிரேட். ஹோப் வி கேன் கவர் ஆல் த டாபிக். எஸ் சார். இந்த டாஸ்மாக் நான் வந்துட்டு ஒரு கேள்வி தான் கேட்டேன், தமிழ்நாட்டுக்கு டாஸ்மாக் நெசசிட்டியா அப்படின்னு. நீங்கள் ஆதி காலத்து அதில் போய் அந்த மது போய் அது ஃபுல்லாக கவர் பண்ணீங்க. நெக்ஸ்ட்டு ராஜாஜி அவர்கள் அங்கேருந்து எப்படி வந்து டாஸ்மாக் எப்படி உருவாச்சு அதை சொன்னீங்க. அதுக்கப்புறம் இந்த டாஸ்மாகில் என்னென்ன இதெல்லாம் இருக்குது, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னலாம் இருக்குது, அது எது அவங்க கோட்டை விட்டாங்க அதை சொல்லி அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தீங்க. ஆக்சுவலி இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம் சார் காமன் மேனா, இது மாதிரி எல்லாருமே கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து கண்டிப்பாக லைக் அதான் நான் ஏற்கனவே எப்பவுமே சொல்கிற மாதிரி மெச்சூர்டு சிட்டிசன்ஸ், விச் மீன்ஸ் லைக் நல்லது கெட்டது தெரிஞ்ச ஒரு வாழ்க்கையில் நல்லா ஒரு எல்லா விஷயங்களையும் பார்த்து க்ரோ இருக்கிற எல்லாருமே சிறந்தவர்கள் தான். இதில் வந்து ஊடகத்துக்கோ இல்லை மீடியாக்களுக்கோ வந்தவர்கள் வராதவர்கள் ஆயிரம் கோடி, விச் மீன்ஸ் நிறையா பேர். எல்லாருமே அவங்கவுங்க லைஃப்பில் கஷ்டப்பட்டு தான் டெவலப் ஆகுறாங்க. ஒரு லெவலுக்கு வந்த ஒவ்வொரு மனிதனும் தே கம் அவுட் டு ஸ்பீக் டுவர்ட்ஸ் டு தி கண்ட்ரி ஹெல்த். ஸோ அப்படின்னு என்னோட தனிப்பட்ட ஆசை. கண்டிப்பாக சார். குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் அவங்களுடைய இந்த மாதிரி ஒரு பீக் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள், ஒரு டாப் லேயர் இஷ்யூஸ்னு சொல்லுவோம், நம்மளுடைய வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய விஷயம், நம்மளுடைய ஜிடிபி க்ரோத் உற்பத்தியை பாதிக்கக்கூடிய விஷயம், நம்மளுடைய குவாலிட்டிஸ்
தரத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் இருக்கோ சமுதாய பிரச்சனைகள் அட்லீஸ்ட் தே கம் அவுட் டு ஸ்பீக். எஸ் சார். ஸோ அது ஒரு ஸ்மார்ட் ஒரு நாலேஜோ அதோட ஷேரிங்ஸோ வந்து ஒரு ஸ்மார்ட் கண்ட்ரி வந்து உருவாக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஹோப் இது மாதிரி பண்ணாங்கன்னா, ஏன்னா இன்னதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ இந்த யூடியூப் ஷார்ட்ஸ்லேயோ 100ல் 5 வீடியோ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட அறிவை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை வந்து உங்களுக்கு ஒரு ஆமாம் இவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கே நம்ம ஏன் அதை யோசிக்கல அப்படிங்கிற ஒரு ஐ ஓப்பனிங்காவோ வாட் எவர் இட் இஸ் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக 5% தான் இருக்குது. மீதி 95% ஷார்ட்ஸ் ஒன் கிளிப்ஸ் அண்ட் மூவிஸ் வந்து ராங் டைவர்சிஃபிகேஷன், உங்களை வந்து தப்பான திசைக்கு திருப்பக்கூடிய வீடியோவோ இல்லை அது எந்த பயனற்றும் உடைய சும்மா ஜஸ்ட் ஆஹா அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ஃபன் அந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் ஓரியன்டாக அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை வந்து சோஷியல் மீடியா அப்படின்றது இன்னுமே அந்த நாலேஜ் ஓரியன்ட், வெல்த் ஓரியன்ட், அதே மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் ஓரியன்ட் இந்த மாதிரியான கண்டென்ட்டோட ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகணுங்கிறது தான் என்னோட முழுமையான ஆசை. ஓகேங்க சார், கண்டிப்பாக சார். இந்த வீடியோ இருக்குல்ல, இந்த பாட்காஸ்ட் சீரிஸ், இந்த வீடியோ பார்த்தாலே நிறையா பேருக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும் சார். இப்போ உங்கள் கூட பேசினது எனக்கு நான் நிறையா எங்கே அது சொன்னீங்க மெசட்டோபோமியா அதில் ஆரம்பித்து எல்லாமே நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். பஃபர் ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், இப்போ இந்த டாஸ்மாக் விஷயங்கள் இருக்கட்டும், நீங்கள் சொன்ன ஐடியாஸ் இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ஒரு கிளாரிட்டி தெரிஞ்சிச்சு. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய ஐடியா கிடச்சிரும். உங்களுக்கே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துடும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்கள் நாலேஜும் நல்லா கெயினே ஆகும் சார். அடுத்த பாட்காஸ்ட் சீரீஸில் நம்ம கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம் சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ.